അഞ്ചാമത് ശ്ലോകം. താം ശാരിക കന്തുക ദർപ്പണ അംബുജ ശ്വേത ആദപത്ര വ്യജന സ്രഗ് ആദിഭിഹി. താം ശാരിക കന്തുക ദർപ്പണാംബുജ ശ്വേതാദപത്ര വ്യജന സ്രഗാദിഭി ഗീതായനൈഃ ദുന്ദുഭിഃ. ഗീതായനൈഃ ദുന്ദുഭി ശംഖവേണുഭിഃ വൃഷേന്ദ്രം ആരോപ്യ വിഡങ്കിതായയുഃ. ഗീതായനൈർദുന്ദുഭി ശംഖവേണുഭിർവൃഷേന്ദ്രമാരോപ്യ വിഡങ്കിതായയുഃ. താം ശാരികാ കന്തുക ദർപ്പണാംബുജ ശ്വേതാദപത്ര വ്യജന സ്രഗാദിഭി ഗീതായനൈർദുന്ദുഭി ശംഖവേണുഭിർവൃഷേന്ദ്രമാരോപ്യ വിഡങ്കിതായയുഃ. ശിവപാർഷദர்கள் സതീദേവിയെ കാളമാട് മേലെ ഒക്കാര വെച്ചിട്ട് നല്ല പ്യുവർ വെയിറ്റാன வெண்கொற்ற கொடை பிடிச்சு மாலை, அதே மாதிரி சாரிகா அப்படிங்கிற தேவியோடு தத்தை, அதே மாதிரி ஆலவட்டம், தாமரை, வாத்திய யந்திரங்கள், கண்ணாடி இதெல்லாம் கையில் எடுத்துட்டு பின்னாலே அத்தையானா தாம் சதீதேவியோடு ஷாரிகா விளையாட்டு தத்தம்மையாக்கும், விளையாட்டு கிளியாக்கும் ஷாரிகை. அந்த தேவியோடு கோபம் ஜாஸ்தியானதுனால எப்பவும் கையில இருக்கிற அந்த விளையாட்டு கிளிய கொடியும் கையில எடுத்துக்கிறதுக்கு மறந்துட்டாக்கும் தேவியோட ஓட்டம். அதனால சிவபார்ஷதர்களாக்கும் அந்த ஷாரிகைய கையில வச்சுண்டா, தேவியோடு ஷாரிகை அப்படிங்கிற கிளிய கையில வச்சுண்டா. എന്നിട്ടോ வேதஸ்வரத்தை சத்தமா சொல்ற இனிமையான கிளியாக்கும் ஷாரிகை அப்படிங்கிற அந்த கிளி. வேத மந்திர ஸ்வரங்களையாக்கும் தேவி அந்த கிளியோடு வாயிலேருந்து கேட்டு இருப்பள் எப்பவும். அந்த ஷாரிகைய பார்ஷதர்கள் கையில வச்சுண்டா. എന്നിട്ട് கந்துவம், தேவிக்கு பந்து കളിக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு பொழுதுபோக்காக்கும். அதனால தேவி அതൊന്നും എടുത്തുകാക്കിയാക്കും இந்த ஓட்டம் கொடுக்கறா. அதனால பார்ஷதர்கள் தேவிக்கு பிரியமான கந்துகத்தை கையில வச்சுண்டா. தர்ப்பணம், முகம் பார்க்கிற வால்கண்ணாடி, அதுவும் தேவியோட கையில எப்பவும் இருக்கும், அதையும் பார்ஷதர்கள் கையில வச்சுண்டா. அம்புஜம், தேவியோட கையில எப்ப பாரு கரக்கி விளையாடுறதுக்கு களித்தாமரை வச்சுருப்பாள் தேவி, தாமரை பூவை. தேவி இப்ப கோபத்துல கிளம்பினதுனால അതൊന്നും എടുത്തുകാക്കിയാക്കും ഓട്ടം. അപ്പൊ വിഷ്ണുപാർഷദர்கள் അതെല്ലാം മറക്കാക്കി കയ്യില് വെച്ചിണ്ടാ. ശ്വേത പ്യൂർ വൈറ്റ് ആണ്. ആദപത്ര വെൺകൊറ്റ കൊടை தேவிக்கு முன்னால சேவகர்கள் பிடிச்சா. വ്യജനം, தேவிக்கு விசர்க்காக்கி இருக்கிறதுக்கு வீசி கொடுக்கறதுக்கு வெஞ்சாமரம் பிடிச்சிருக்கா சிவபூதங்கள். ஸ்ரக் நல்ல பூமாலை, ஆதிபிகி எல்லாம் எடுத்துண்டு சிவபூதங்கள் தேவிய அகம்படி சேவிச்சா. ஷாரிகை அப்படிங்கிற பறவை, கந்துகம் அப்படின்னாக்கா பால் பந்து, தர்ப்பணம் சொன்னா கண்ணாடி, அம்புஜம் சொன்னா தாமரை, ஸ்வேத ஆதபத்திரம் பியூர் வைட் வெண்கொற்ற கொடை, വ്യജനം அப்படின்னா விசிறி, ஸ்ரக் மாலை, இதெல்லாத்தையும் எடுத்துண்டு இந்த சிவபார்ஷதர்கள் பின்தொடர்ந்தா. கீதாயனைஹி வாத்திய உபகரணங்களும் எடுத்துண்டா. துந்துபி மிருதங்கம், சங்கு, துந்துபி சங்க வேணுபிகி. துந்துபி சொன்னா மிருதங்கம், சங்கு,
அதுக்கப்புறமா வேணுபி அப்படின்னாக்கா வேணுபிகி அப்படின்னாக்கா வேணு சொன்னா புல்லாங்குழல். இது எல்லாத்தையும் விடங்கிதாக அலங்காரத்தோடு கூடின விஷேந்திரம் ஆரோபியா நந்திகேஸ்வரனோட முകളിல தேவியை ஏற்றி உட்கார வச்சுட்டு இதெல்லாத்தையும் அலங்காரமாயிட்டு எடுத்துட்டு யயுஹு அவ எல்லாம் தேவிய பின்தொடர்ந்து யாத்திரையானா. ஸ்லோகம் 6. ஆப்ரம்மகோஷோः ஊர்ஜித யஜ்ஞவைஷசம் விப்ரர்ஷிஜுஷ்டம் விபுதைः च सर्वशः. ஆப்ரம்மகோஷோர்ஜித யஜ்ஞவைஷசம் விப்ரர்ஷிஜுஷ்டம் விபுதைश्च सर्वशः. மிருத் தாரு அயஹ மிருத்தார்வய காஞ்சன தர்ப சர்மபிஹி காஞ்சன தர்ப சர்மபேர் நிஸ்ருஷ்டபாண்டம் யஜனம் சம் ஆவிஷத் நிஸ்ருஷ்டபாண்டம் யஜனம் சமாவிஷத். ஆப்ரம்மகோஷோர்ஜிதயஜ்ஞவைஷசம் விப்ரர்ஷிஜுஷ்டம் விபுதைश्च सर्वशः. மிருதார்வய காஞ்சன தர்ப சர்மபேர்நிஸ்ருஷ்டபாண்டம் யஜனம் சமாவிஷத். பிராமணர்கள் சத்தமா வேத மந்திரங்கள் சொல்லறதுனால அங்கெல்லாம் வேத மந்திரங்கள் அப்படியே எதிரொலிக்கிறது. ரிஷிகளும் தேவர்களும் ரொம்பி நிக்கிற அந்த யாகசாலை மண்ணு, மரம், இரும்பு, தோலு, தர்பை, சொர்ணம் இதாலையெல்லாம் உண்டாக்கி இருக்கிற யஜ்ஞ பாத்திரங்களோடு கூடின தட்சனோடு யாக வேதிக்கு சதீதேவி பரிவாரங்களோடு கூடிட்டு கடந்து வந்தா. யஜ்ஞசாலைக்கு தேவி பிரவேசனம் பண்ணினா. யஜனம் யஜ்ஞம் நடக்கிற யஜ்ஞ வேதிக்கு சதீதேவி சம் ஆவிஷது நன்னா குஷியாயிட்டு பிரவேசனம் பண்ணினா. சகோதரங்களையும் அம்மா அப்பாவையும் எல்லாம் பார்க்கிற அந்த குஷியில ஓடோடி வந்தா. அந்த யஜ்ஞ வேதி எப்படி இருக்கிறதாக்கும் அப்படின்னு வர்ணிக்கப்படுறது. ஆப்ரம்மகோஷோஹோ அப்படின்னா எல்லா இடத்திலையும் வேத சப்தம் முழங்கி கேட்கறது. ஊர்ஜித யஜ்ஞ வைஷசம் யஜனம். ஊர்ஜிதம் அப்படின்னா வைப்ரேஷன். அந்த வேத மந்திர கோஷங்களால அங்கெல்லாம் இப்படி வைப்ரேஷன் உண்டாகிறது. யஜ்ஞ வைஷசம் பலிபீடம் இருக்கிற யஜ்ஞசாலையாக்கும் அது. பிரம்ம கோஷம் அப்படின்னாக்கா வேத மந்திர கோஷம். வேத மந்திர கோஷத்தால ஆப்ரம்ம கோஷோஹோ அந்த எல்லா இடத்திலையும் வேத சப்தம் ரொம்பி வழிஞ்சு அங்க ஒரு வைப்ரேஷன் உண்டாகிறது. அந்த பலிபீடம் எல்லாம் இருக்கிற அந்த யாகசாலையில விப்ரர்ஷிஜுஷ்டம் யஜனம் பிராமண சிரேஷ்டர்கள் சேவிக்கிற யஜ்ஞசாலையாக்கும் அது. சர்வசஹா விபுதைஹி ச எல்லா இடத்திலையும் தேவர்களும் இருக்கா. அவளெல்லாம் அந்த யஜ்ஞசாலையில இருக்கா. ஜுஷ்டம் யஜனம் அப்படி தேவர்களால சேவிக்கப்படுற யஜ்ஞசாலை. மிருத் தாரு அயஹா காஞ்சன தர்ப சர்மபிஹி நிஸ்ருஷ்டபாண்டம் யஜனம். யஜ்ஞசாலையில எல்லா இடத்திலையும் வேதஜர்கள் வேத மந்திரங்களை முழக்கிறா. வேத மந்திரங்களால யாகசாலையில நன்னா ஒரு அதிர்வு உண்டாகிறது. யஜ்ஞத்தில பலிக்காயிட்டு பலிபீடம் இருக்கு. யஜ்ஞசாலையில யஜ்ஞத்தில யாகாகினியில சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு ஒரு ஆடை கட்டி போட்டிருக்கா. பலிமிருகத்தை வெட்டுறதுக்கான ஸ்தலமாக்கும் பலிபீடம் அப்படிங்கிற யஜ்ஞ வைஷசம். பிராமண சிரேஷ்டனான பிருகு மகர்ஷி தொடங்கினவாளெல்லாம் அந்த யஜ்ஞசாலையில வந்திருக்கா. தேவர்களாலையும் சேவிக்கப்படுற அந்த யஜ்ஞசாலை தட்சனோடு பிரௌடிய எடுத்து சொல்ற மாதிரியாக்கும் இருந்தது. மிருத் அப்படின்னா மண்ணு.
தாரு அப்படின்னா மரம், அயஹா அப்படின்னா இரும்பு. அப்ப மண்ணாலையும் மரத்தாலையும் இரும்பாலையும் எல்லாம் இருக்கிற காஞ்சனா அப்படின்னாக்கா சொர்ணம், சொர்ணத்தாலையெல்லாம் இருக்கிற, தர்பையாலையெல்லாம் இருக்கிற, சர்மபிகி பலவிதமான மிருகத்தோள்களாலே எல்லாம் இருக்கிற, நிசிருஷ்டா நன்னா உண்டாக்கின பாண்டம் பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிற யஜ்ஞவேதியா இருந்தது. அது தட்சனோடு பிரஸ்டீஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பாத்திரங்களாக்கும் அந்த யஜ்ஞவேதியில இருந்தது. அப்படி இருக்கிற அந்த யஜ்ஞவேதிக்குள்ளையாக்கும் சதீதேவி பிரவேசனம் பண்ணினா. ஏழாவது ஸ்லோகம். தாம் ஆகதாம் தத்ர ந கஷ்சன அத்ரியத் விமானிதாம் யஜ்ஞகிருதஹ பயாத் ஜனஹ. தாமாகதாம் தத்ர ந கஷ்சனாத்ரியத் விமானிதாம் யஜ்ஞகிருதோ பயாத் ஜனஹ. ஹிருதே ஸ்வஸ்ருயூஹு ஹிருதே ஸ்வஸ்ருயூஹு வை ஜனனீம் ச சாதராஹ பிரேம அஸ்ருகண்ட்யஹ பரிஷஸ்வஜுஹு முதா. ஹிருதே ஸ்வஸ்ருயூர்வை ஜனனீம் ச சாதரா பிரேமாஸ்ருகண்ட்ய பரிஷஸ்வஜுர்முதா. தாமாகதாம் தத்ர ந கஷ்சனாத்ரியத் விமானிதாம் யஜ்ஞகிருதோ பயாத் ஜனஹ. ஹிருதே ஸ்வஸ்ருயூர்வை ஜனனீம் ச சாதரா பிரேமாஸ்ருகண்ட்ய பரிஷஸ்வஜுர்முதா. ஹிருதே ஸ்வஸ்ருயூஹு வை ஹிருதே ஸ்வஸ்ருயூர்வை ஜனனீம் ச சாதரா பிரேமாஸ்ருகண்ட்ய பரிஷஸ்வஜுர்முதா. தட்சனோடு அந்த ஒரு பிரௌடி அங்க பார்க்கறதுக்கு சாதிச்சது. தட்சனோடு அந்த ஒரு பணவும் பிரபாவமும் எல்லாம் அங்க காணறதுக்கு சாதிச்சது. தாம் அந்த சதீதேவி ஆகதாம் தத்ர யாகசாலைக்கு தத்ர ஆகதாம் யாகசாலைக்கு பிரவேசனம் செஞ்சோன தத்ர அந்த யாகசாலைக்கு ஆகதாம் பிரவேசனம் செஞ்சோன கஷ்டன ஒருத்தரும் ந ആദ്രിയത് ബഹുമാനിക്കലെ കണ്ടഭാവം ആരും നടിക്കലെ വിമാനിതാം മാനം പോനവളായിട്ട് അവമാനപ്പെട്ടിട്ടുണ്ട് സതീദേവി. ആരും റെസ്പെക്ട് ചെയ്യാത്ത പെരിയ നാണക്കേട് അനുഭവിച്ച வா வா அப்படின்னு யாருமே இன்வைட் பண்ணல. எப்படி இருக்காய், நன்னா இருக்கியா, உன் கணவர் நன்னா இருக்காரா, அவர் என்ன வரல இப்படின்னு யாரும் ஒன்னும் கேட்கல. அதுக்கு காரணம் இங்க சொல்லப்படுறது, பரமசிவன் சொன்னது மாதிரியே சதீதேவி இன்சல்ட் அனுபவிச்சா. ஜனஹா பயாது, சதசில ஜனங்களுக்கு பயமா இருந்தது. இந்த தட்சணையாக்கும் பயம். யஜ்ஞகிருத், யஜ்ஞம் நடத்துற தட்சணை அவ எல்லாம் பயந்தா. யஜ்ஞகிருதஹா பயாது, யஜ்ஞகர்த்தாவா இருக்கிற யஜ்ஞ யஜமானனாயிருக்கிற தட்சணிலேந்து உபதிரவம் உண்டாகுமோ அப்படிங்கிற பயத்தால சதீதேவிய ஆரும் ரெஸ்பெக்ட் பண்ணலை, திரும்பி கொடை பார்க்கலை. அபமானிதையா இருக்கிற அந்த சதீதேவி அந்த சதீதேவிய ஹிருதே ஸ்வஸ்ருயூஹு ஜனனி, ஹிருதே அப்படின்னாக்கா தவிர அப்படின்னு அர்த்தம். சபையில நிறைய பேர் இருந்தா அவளொன்னும் சதீதேவிய ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஆரை தவிர அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்வஸ்ருயூஹு, சொந்தம் சகோதரிகள்,
ജനനീം അമ്മ. സതീദേവിയോട് അമ്മയും സഹോദരികളുമെല്ലാം ദക്ഷനെ பயந்துക്കൊന്നുമില്ലേ. അവളെല്ലാം ഓടി വന്ന് സതീദേവിയെ കെട്ടിപ്പിടിച്ചിണ്ടാ, വാക്കോന്തേ വാക്കോന്തേ ചൊല്ലി കൂപ്പിട്ടുണ്ടാ എല്ലാം ചെഞ്ച. അതാക്കുമിങ്ക ഹൃദയ സ്വശ്രൂഹു ജനനീം, സ്വന്തം സഹോദരികൾ അമ്മ ഇവാളെ തവര അത്തனை പേരും സതീദേവിയെ തിരുമ്പി പരിക്കലേ. സ്വശ്രൂഹു ഹൃദയ ജനനീം ഹൃദയ, സഹോദരികളും അമ്മയും തവര സതീദേവി കിട്ട ആരുമേ റെസ്പെക്ട് പണലേ. സാദരാഹ സ ആദരാഹ, റെസ്പെക്ട്ഫുൾ ആയിട്ട്. അതേമാതിരി പ്രേമ അശ്രുകണ്ഠ്യാഹ, പാശത്താല ഒഴുകറ കണ്ണീര് കാരണം അവ സഹോദരികളും അമ്മയുമെല്ലാം സതീദേവിയിട്ട പേശിന. സതീദേവിയോട് സ്വന്തം സഹോദരികൾ സതീദേവിയോട് ചേർന്ന് 16 പെൺകുഴന്തകളാക്കുമേ ദക്ഷനുക്കുള്ളത്. അതിലെ സതീദേവിയോട് സഹോദരികൾ മൊത്തം 15 പേര്. അതേമാതിരി ആഹൂതി அப்படிங்கிற பெரியம்மைக்கு ஒரு பொண்ணு, தேவஹூதி அப்படிங்கிற பெரியம்மைக்கு 9 பெண்குழந்தைகள். പ്രസൂതിയോട് പൊണ്ണാക്കുമേ സതീദേവി. അമ്മயான പ്രസൂതി, പെരിയമ്മயான ദേവഹൂതിയും ആഹൂതിയും എല്ലാരും അവളോട് പുത്രികളുമെല്ലാം സതീദേവി കിട്ട പാശത്തോട് കൂടിയിട്ട് കെട്ടിപ്പിടിച്ച് സന്തോഷ കണ്ണീര് വാർത്തുണ്ട് പേശിന. പരീഷസ്വജുഹു, പരിസംഗം ചെഞ്ച, കെട്ടിപ്പിടിച്ച, മുത സന്തോഷത്തോടു കൂടി കെട്ടിപ്പിടിച്ച அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு தட்சணை பயம் ஒண்ணுமில்லை. சபையில இருக்கிறவா அத்தனை பேருக்கும் தட்சணை பயந்துண்டு அவ திரும்பி பார்க்கலை சதீதேவிய. ஆனா சதீதேவியோட சொந்தம் சகோதரிகளும் அம்மையும் எல்லாம் சதீதேவிய வேண்டும் விதத்தில சல்காரம் பண்ணினா, கூப்பிட்டா, கட்டிப்பிடிச்சா, சந்தோஷ அஸ்ரு, அதானது கண்ணீர் வார்த்தா. 8வது ஸ்லோகம். சௌதர்ய ச உதர்ய சம்பிரஷ்ன சமர்த்தவார்த்தையா. சௌதர்ய சம்பிரஷ்ன சமர்த்தவார்த்தையா மாத்ரா ச மாத்ருஷ்வஸ்ருபிஹி ச சாதரம். மாத்ராஜ மாத்ருஷ்வஸ்ருபிश्च சாதரம். दत्तां सवर्यां वरम् आसनं च सा. दत्तां सवर्यां वरमासनं च सा. न आदत्त पित्रा अप्रदिनन्तिता सती. नादत्त पित्रा प्रदिनन्तिता सती. सौदर्य सम्प्रश्न समर्थवार्तया मात्राज मादृष्वस्रुभिश्च सादरम्. दत्तां सवर्यां वरमासनं च सा. नादत्त पित्रा प्रदिनन्तिता सती. அப்பா சதீதேவிய திரும்பி பார்க்காததினால துக்கம் அனுபவிச்ச சதீதேவி சகோதரிகளோடு அந்த ஒரு பாசத்தையும் அதே மாதிரி அவளோடு ஸ்நேக பிரகடனங்களையும் ஒன்னும் கெயர் பண்ணலை. மாத்ராஜ அம்மையாலையும் மாதൃശ്വസ്രുഭിഹി ച. മാതൃശ്വസ அப்படின்னா അമ്മ വഴിക്ക് ഉള്ള സിസ്റ്റേഴ്സ്, അമ്മയോട് അക്കാ തങ്കകളോട് പുത്രികൾ, അതാക്കും അമ്മ വഴി ഉള്ള സിസ്റ്റേഴ്സ്.
അമ്മയോട് സഹോദരികളാലും അമ്മയോട് സഹോദരികളോട് പുത്രികളാലെയും പ്രസൂതിയോട് സഹോദരികളാക്കും ആഹൂതിയും ദേവഹൂതിയും എല്ലാം അവളോട് പുത്രികൾ എല്ലാം സതീദേവിക്ക് സിസ്റ്റേഴ്സ് ആക്കുമേ. കപിലദേവനോട് അവതാരத்துக்கு മുന്നാലെ ജനിച്ച ദേവഹൂതിയോട് 9 பொன்குழந்தைகள், அதே மாதிரி ஆஹூதி அப்படிங்கிற பெரியമ്മയ്ക്ക് ஒரு பெண் குழந்தை உண்டு. அப்படி இவாளெல்லாம் அதே மாதிரி சதீதேவியோடு அம்மையான பிரசூதிக்கு சதீதேவிக்கு முன்னால பிறந்த 15 பேரு. ഇവ എല്ലാരും സൗദര്യ ഒരേ ഉദരത്തില് ജനിച്ച മക്കളും അവളോട് മക്കളും அப்படிங்கிற ഭാവത്തില് സംപ്രശ്ന അവ തമ്മില് പലവിധமான പേച്ചുവാർത്തകളെല്ലാം പേശി പാത്ത സമർത്ഥമായിട്ട് பேசினா சதீதேவி கிட்ட சங்கடப்படாதே, நாங்களெல்லாம் உங்ககிட்ட பேசுறோமே, அப்பா பேசலேனாலும் நீ விஷமிக்காதே എന്നല്ല. அடுத்தவாளெல்லாம் அபமானிச்சாலும் தேவிக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அவ நினைச்சா. சாதரம் ദത്താം നന്ന അവ സൽക്കാരം പണിന സപര്യാം അതിഥി സൽക്കാരം ദേവി അവാകിട്ട് എന്ത് സ്വീകരിക്കലേ. വരം ശ്രേഷ്ഠமான ആസനം ച ഇരിപ്പിടം അവ ദേവിക്ക് കൊടുത്ത അതിലെ ദേവി ഒക്കാരവുമില്ലേ. ദേവിയെ குஷிப்படுத்துறதுக்கு அவ பலதும் செஞ்சு பார்த்தா அതൊന്നും இங்க தேவிட்ட செல்லுபடியாகலை. அந்த சதீதேவி அவள் என்ன பண்ணினா ஆதத்த അതൊന്നും സ്വീകരിക്കലേ. അവ കൊടുത്ത സൽക്കാര ഇരിപ്പിടങ്ങളൊന്നും ദേവി സ്വീകരിക്കലേ. അവ ഒക്കാര ചൊല്ലിട്ട് ഒക്കാരലേ. കാരണം പിത്ര അപ്പാവിനാല അപ്രതിനന്തിത திரும்பி பார்க்கலை தட்சன் புத்திரிய. அப்படி அப்பாவினால கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாக்கி இருந்தவளாக்கும் இந்த சதீதேவி. அதனால அந்த துக்கத்தால இவாளோட ஸ்வீகரணத்தை ஒன்னும் சதீதேவி സ്വീകരിക്കലേ.